الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والله غالب على أمره ولكن أكثر الناس لا يعلمون صدق الله العظيم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ரப்புல் ஆலமீனான எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தனது அருள் மறையாம் திருக்குர்ஆனிலே அதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய சூறாக்களிலேயே அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய சரிதை, அழகிய சரித்திரம் என்பதாக அல்லாஹ் போற்றி பேசக்கூடிய ஒரு சூரா சூரை யூசுப் என்பதாகும். அந்த யூசுப் என்ற அந்த சூறாவிலே 21வது திருவசனத்தை அல்லாஹு தஆலா நிறைவு செய்யும் பொழுது தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய சக்தியை, ஆளுமையை அல்லாஹு தஆலா சொல்லி, நான் இப்படிப்பட்டவன், என்னை குறித்து அதிகமான மக்கள் விளங்காமல் இருக்கின்றார்கள் என்பதாக சொல்லி முடிப்பார். அப்படி என்ன ஆளுமையை சொல்லுகின்றார் என்று சொன்னால், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹு தஆலா அவன் எடுத்த முடிவிலே அவன்தான் வெற்றி பெறுவான். அவன் எதை நாடுகின்றானோ, எதை நினைக்குகின்றானோ, அவன் எதை விரும்புகின்றானோ அதை செயல்படுத்தி காட்டுவான். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, தன்னுடைய காரியங்களிலே அவனே மிகைத்தவன். அவன் ஒரு காரியத்தை செய்ய நாடி விடுவானேயானால் இந்த உலகமே கூடி அப்படியெல்லாம் நடந்துவிடக்கூடாது என்பதாக தடுத்தாலும் அது நிற்காது. அதே போன்று ஒரு காரியத்தை அது நடந்தால் நல்லது என்பதாக மனிதர்கள் நினைக்கலாம், அல்லாஹ் நினைக்காமல் அது நடக்கவும் செய்யாது. அப்போ உலகமே கூடினாலும் ஒரு காரியத்தை நிறைவேற்ற முடியாது, உலக மக்களுமே சேர்ந்தாலும் கூட ஒரு காரியத்தை தடுக்கவும் முடியாது. அல்லாஹ் நினைத்தது மட்டுமே நடக்கும். அது நபிமார்கள் கூடி முடிவு செய்தாலும் சரி, எந்த நபியுடைய எண்ணமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் மட்டும்தான் அந்த காரியம் நடைமுறைக்கு வருமே தவிர, நபி நினைத்து விட்டார்கள் அவர்களுடைய விருப்பம் என்பதற்காக வேண்டி அல்லாஹு தஆலா அந்த காரியத்தை நிறைவேற்றுவது இல்லை என்பதனை அல்லாஹு தஆலா தீர்க்கமாக அந்த ஆயத்தில் சொல்லி காட்டுவான். வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, தன்னுடைய செயல்பாட்டில் அல்லாஹ்வே மிகைத்தவன். வலாக்கின்ன அக்ஸரன் நாஸி லா யஅலமூன், மக்களில் அதிகமானவர்கள் அல்லாஹ்வுடைய அந்த வல்லமையை விளங்கினார்கள் இல்லை என்பதாக சொல்வான். நாயகம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளை, வல்லமைகளை, அவனுடைய சக்தியை சொல்லி
அவரிடத்தில் இப்படியெல்லாம் துஆ கேளுங்கள், இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலாவை நீங்கள் அஞ்சுங்கள், மனதில் அச்சப்படுங்கள் என்று சொல்லும் பொழுது சில விஷயங்களை கூறுவார்கள். இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹு தஆலா சகல காரியங்களிலும் சக்தி படைத்தவன். லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், மனிதர்கள் எந்த ஒன்றை நாடினாலும் அதை நடத்தாட்டுவது அல்லாஹ், எதை விட்டும் விலக நினைத்தாலும் அவர்களை விலக்கி வைப்பதும் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் யாரும் செயல்பட்டு விட முடியாது. அல்லாஹ் நினைக்காமல் எதையும் விலக்கிவிடவும் முடியாது. வமா தஷாஊன இல்லா அன் யஷா அல்லாஹு ரப்புல் ஆலமீன், நீங்கள் எந்த ஒன்றை மனதிலே நினைத்தாலும் கூட அல்லாஹ் நினைக்காமல் நீங்கள் நினைக்க முடியாது என்பதாக அல்லாஹ் தன்னுடைய அந்த சர்வ சக்தியை சொல்லி காட்டுகின்றான். இதை பெருமானார் சொல்லி காட்டுவார்கள். இந்த வரிசையில் சொல்லும் பொழுது ரத்ன சுருக்கமாக 2 வார்த்தைகளை சொன்னார்கள். மா ஷா அல்லாஹு கான் வமா லம் யஷா லம் யகுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அல்லாஹ் எதை நினைத்தானோ அது நடந்தே தீரும். அல்லாஹ் எதை நினைக்கவில்லையோ, விரும்பவில்லையோ, முடிவு செய்யவில்லையோ அது நடக்கவே நடக்காது என்பதாக சொன்னார். இந்த ஆயத்தின் அடிப்படையிலே திருக்குர்ஆனை நாம் அலசி ஒரு பார்வையை பார்ப்போம் என்று சொன்னால் நிறைய வரலாற்று நிகழ்வுகளை திருக்குர்ஆன் சொல்லும். நபிமார்கள் எல்லாரும் நினைத்தார்கள் சில காரியங்களை, ஆனால் அல்லாஹ் நினைக்கவில்லை, அல்லாஹ் அதை வேண்டாம் என்று கருதினால் நடக்கவில்லை. அல்லாஹ் நினைத்ததுதான் நடந்தது. மனிதனுடைய முடிவுக்கு அல்லாஹு தஆலா சரி என்பதாக போகவில்லை என்பதனை சொல்லக்கூடிய நிறைய வரலாறுகள். அதில் நாம் சிலவற்றை இங்கு ஞாபகத்திலே கொண்டு வருவோம். உதாரணத்திற்கு பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தஆலா தன் 2 கரம் கொண்டு படைக்குகின்றான். படைத்த பிறகு மலக்குகள் எல்லாரும் சஜ்தா செய்யும்படியாக சொல்லி அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கும்படியாக சொல்லுகின்றான். எல்லோரும் சஜ்தா செய்தார்கள். ஆனால் இப்லீஸ் செய்யவில்லை. எல்லோருக்கும் தெரியும். பெருமை கொண்டான், நான் உஸ்தி என்று சொன்னான், அவர் மண் என்பதாக சொன்னான், நான் அவரை விட சிறந்தவன் என்பதாக சொன்னான். அந்த ஷைத்தான் எப்படிப்பட்ட உயர்வானவன் தெரியுமா? அவனை குறித்து ஹதீஸுடைய விளக்கவரை சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், இந்த ஷைத்தான் இருக்குகின்றானே எந்த அளவுக்கு அவனுக்கு மரியாதை இருந்தது என்று சொன்னால் தாவூசுல் மலாயிகா. ஷைத்தானுக்கு பேர் என்னங்க? தாவூசுல் மலாயிகா, மலக்குகளிலே மயிலை போன்றவன் என்பதாக. எப்படி பறவை இனங்களிலே மயிலை ஒரு அழகான பறவையாக நாம் பார்ப்போமோ, அழகான பறவை என்பதாக சொல்லுவோமோ, அதுபோன்று மலக்குகளிலேயே மயில் போன்ற உயர்வு உள்ளவன். அந்த அளவுக்கு பெரிய ஆபித், பெரிய வணக்கசாலி. அவன் அல்லாஹு தஆலாவுடைய கட்டளையை ஏற்க மறுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சஜ்தா செய்யாமல் போன பொழுது அல்லாஹு தஆலா அவனை தன்னுடைய விரோதியாக ஆக்கினான். இந்த உம்மத்துக்கும் மனித சமுதாயத்திற்கு விரோதி என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். இதுவெல்லாம் பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஊட்டவும் செய்தான். பிறகு அல்லாஹ் சொன்னான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து, யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுகல் ஜன்னா வ குலா மின்ஹா ரகதன் ஹைசு ஷி'துமா. ஆதமே, மனைவி ஹவ்வாவுடன் 2 பேருமா சொர்க்கத்தில் போய் இருங்க, அங்கே கொடுத்துனா நடத்துங்க, சிறந்த முறையில் உல்லாசமாக இருங்க, சந்தோஷமாக இருங்க என்பதாக சொல்லி இந்த இருவரையும் அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்பி வைக்கிறான். சொர்க்கத்திற்கு போன அவர்கள் சொர்க்கத்தை பார்க்குகின்றார்கள், இன்பங்களை பார்க்குகின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய நேமத்துகளை எல்லாம் பார்த்து பார்த்து அப்படியே அசந்து போய் ரொம்ப அதன் மீது ஆர்வம் கொண்டு ஆசை கொண்டு என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? இந்த சொர்க்கத்தை விட்டு அல்லாஹ் நம்மளை வெளியாக்கிடவே கூடாது, நம்ம இதையே தான் இருக்கணும், இதை விட்டு வெளியே போயிடக்கூடாது, அல்லாஹ் எங்களை இங்கேயே தான் வைக்கணும் என்பதாக சொல்லி
மனதிலே அவர்கள் ஆசை கொள்ளுகின்றார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைக்கிறாங்க, ஹவ்வா 2 பேரும் சொர்க்கத்திலேயே தான் நம்ம இருக்கணும், இங்கேருந்து வெளியே போயிடக்கூடாது, இனிமேல் நம்ம இங்கே தான் இருப்போம் என்பதாக சந்தோஷமாக நினைக்கிறாங்க. என்ன ஆயிற்று, இவங்க நினச்சது ஒன்று, அல்லாஹ் நினைப்பு என்ன, இந்த ஆதமையும் ஹவ்வாவையும் உலகத்துக்கு அனுப்பணும், இந்த உலகத்தில் அவர்களுக்கு குழந்தைகள் பெற்றடங்கள் ஏற்பட்டும் மனித சமுதாயத்தை உருவாக்கப்படணும், அவர்களுக்கு நல்லவர்கள் கெட்டவர்கள் யார் என்று பிரிக்க வைக்கணும், நபிமார்களை அவர்களுக்கு தூது அனுப்பணும், வேதங்களை அனுப்பணும். இந்த நோக்கமெல்லாம் அல்லாஹ்வுக்கு இருந்தது, அல்லாஹ்வுடைய நாட்டம். இவங்க என்ன நினைக்கிறாங்க, நம்ம இங்கேயே இருந்துருவோம், சொர்க்கத்தில் இருந்துடலாம் என்பதாக சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது ஷைத்தான் உள்ளே போகிறான். உள்ளே போனால் உலகத்தில் ஒரு பழக்கம் இருக்கு இல்லையா, யாரை ஏமாற்றுவதாக இருந்தாலும் அவர்களுக்கு ஆசையை தூண்டுங்க என்பதாக. யாருக்கு எது மேலே பிரியம் ரொம்ப அதிகமாக இருக்கோ அந்த ஆசையை அதிகப்படுத்தி விட்டு அவங்கள ஏமாத்துறது உலகத்திலே பழக்கம். இன்னைக்கு மீடியாக்கள் அதான் செஞ்சிட்ருக்குறாங்க. விளம்பரங்களாக போடுவாங்க. போட்டால் விளம்பரங்கிறது ஒரு பகுதியாக இருக்கும், அந்த ஆசையை ஊட்டக்கூடிய வேலை பார்க்கணும், ரொம்ப பெருசாக செய்வாங்க. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குதா, உடனே ரம்மிக்கு போங்க, உடனே ஜெயிச்சிருங்க, 5 நிமிஷம் தானே மிச்சம் இருக்குது, உடனே இங்கே கோடீஸ்வரன் ஆயிடுங்க. இப்படி எல்லாம் பார்க்குறோம். அப்போ இது மனிதனுடைய இயற்கை. இது அந்த அடிப்படையில் இந்த இப்லீஸ் போய் என்ன செஞ்சான், அவர்களுடைய ஆசை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டான். யாருடைய ஆசையை, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய எண்ணம் ஆசையை விளங்கிக்கிட்டு அங்கேருந்து உள்ளே போனான். எப்படி இருக்குது சொர்க்கம்னா, ஆஹா எவ்வளோ நல்லா இருக்குது, இங்கே இருக்கலாம் தானே, இங்கே தான் இருப்பேன், இங்கே போக மாட்டோம், எனக்கு இங்கே தான் இருக்கணும் சொன்ன உடனே அப்போ ஷைத்தான் சொன்னான், யா ஆதமே நீங்கள் இங்கே தான் இருக்க ஆசைப்படுறீங்க, ஆனால் அல்லாஹ் அப்படி நினைக்கலையே, அல்லாஹ்வுடைய எண்ணம் உங்களை வெளியாக்கலான் இருக்கிறான், அதனால் நீங்கள் இங்கேயே இருக்கணும்னு சொன்னால் நான் ஒரு வேலை சொல்கிறேன், நான் ஒரு உபாயத்தை உங்களுக்கு நான் கூறுவேன் என்று சொன்னால், யா ஆதமு ஹல் அதுல்லுக்க அலா ஷஜரத்தில் ஹுல்து, இங்கேயே நீங்கள் தங்கிடுற மாதிரி, அவங்க ஆசையை தூண்டுறாராம், இங்கேயே நீங்கள் தங்கிடுற மாதிரி ஒரு மரத்தை நான் காட்டுவேன், அந்த மரத்தின் கனியை நீங்கள் புசித்து விடுவீர்களேயானால் இங்கேயே நீங்கள் தங்கிடலாம். அந்த மரத்துக்கு பேர் ஷஜரத்துல் ஹுல்துன்னு சொல்லி ஒரு பொய் பெயரையும் சொல்லிட்டான். எப்படி விளம்பரங்களை பொய்யை சொல்லி இந்த மாதிரி காட்டுறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மரம் ஷஜரத்துல் ஹுல்து அல்ல, அது துன்யாவுடைய மரம். அதில் போய் நீங்கள் சாப்பிடுங்க, அந்த மரத்து கனியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இங்கேயே நிரந்தரமாக தங்கிடலான்ட்டு அந்த ஆசையை தூண்டின உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, என்னப்பா இப்படி சொல்கிற, அல்லாஹ் எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்பும் பொழுது எல்லா பழத்தையும் சாப்பிட்லாம், அந்த குறிப்பிட்ட மரத்தை தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னான், நீ சாப்பிட சொல்கிறியே என்று சொன்ன பொழுது ஷைத்தான் சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு என்ன உங்களை வெளியாக்கணும் இருக்கு போல், அப்படியே பிளேட்டை திருப்பி போடுறான், வெளியாக்கணும் போல் இருக்கிறதுனால தான் அதை சாப்பிட வேணான்ட்டான், அதை சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் இங்கே தான் இனிமேல் அப்படின்னு உடனே சாப்பிட்டாங்க. ஆச்சுங்களா, குர்ஆனில் கடைசியில் பிறகு வரும், அஃபலா அன்ஹகுமா, 2 பேரையும் நான் உங்களுக்கு தடுக்க இல்லையா, அந்த தில்கும ஷஜரத்தி, அந்த மரத்தை சாப்பிடாதீங்கன்னு சொன்னா இல்லையா, ஷைத்தானுக்கு வழிபடாதீங்கன்னு சொன்னா இல்லையா, சாப்பிட்டீங்க, சொல்ல மீறினீங்க, உங்கள் ஆடைகளை எல்லாம் அங்கே அவுத்து வச்சுட்டான், உங்களை அம்மனமாக்கி விட்டுட்டான், பார்த்தீங்களான்னு எல்லாம் சொல்கிறான் குர்ஆனில். சரி, இந்த நிலை ஆகுகின்றது. இங்கே நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன நினைக்கிறாங்க, சொர்க்கத்தில் இருக்குன்னு நினைக்கிறாங்க, ஆனால் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்னங்க, இல்லை நான் இவர்களை துன்யாவுக்கு அனுப்பணும், உலகத்தில் போய் ஒரு கஷ்டப்படணும், வாழணும், பிறகு இங்கே வரணும் என்பது அல்லாஹ்வுடைய நோக்கம். அப்போ திருக்குர்ஆனில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நினைத்தது ஒன்று, அல்லாஹ் நினைத்தது வேறொன்று. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சது நடக்க இல்லை, அல்லாஹ் நினைச்சது தான் நடந்துச்சு, இருக்கா இல்லையா. அதே மாதிரி இப்போ நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்துக்கு வருவோம். நபீனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்திலே 950 ஆண்டுகள் இஸ்லாமிய போதனைகள் செய்கிறாங்க.
ஈமான் கொள்ள இல்லை. எவ்வளோ சொல்லி சொல்லி பார்த்தாங்க, யாரும் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. கடைசியாக அல்லாஹு தஆலா கப்பலை தயார் செஞ்சீங்க, அது ஏறிக்கங்க ஈமான் கொண்டவர்களை எல்லாம், மற்றவர்களை நீரை கொண்டு அழிக்கப்படும் என்ற அல்லாஹ்வுடைய உத்தரவு வருகிறது. கப்பல் தயார் பண்ணாங்க, ஏறிட்டாங்க. ஏறிட்டா வானம் பொத்துக்கிட்டு மழை பெய்யுது, பூமி எல்லாம் பொங்கிக்கிட்டு இந்த உலகமே தண்ணீராகி போச்சு. அப்போது கப்பலில் போயிட்டுருக்காங்க. போய்கிட்டு இருக்கும் பொழுது இவருடைய மகனை பார்க்குகின்றார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனை பார்க்குகின்றார்கள். தத்தளிக்கிறான், தண்ணியில் முழுகி முழுகி எந்திரிக்கிறான். இப்பயே உள்ளே போயிடுவான் போல இருக்குது. திணறான். பார்த்த உடனே பெற்ற மனசு இல்லையா, சொல்கிறாங்க, யா புனையா இருக்கம்மானா, மகனே ரொம்ப கஷ்டப்படுறப்ப, அவன் பெற்றேன் வளர்த்தேன் கஷ்டப்பட்டு, ஏன் முன்னாலேயே இது மாதிரி தத்தளிக்கிறியே, இது அல்லாஹ்வுடைய அதாவுடா, இது கப்பலில் ஏறிக்கோ, ஈமான் கொள்ளு என்று சொன்னும் பொழுது, இல்லை இல்லை இது என்ன மாதிரில தண்ணி எத்தனையோ நீச்சல் நான் அடிச்சிருக்கிறேன், அந்த பெரிய மலை ஒன்று வருது, அதில் போய் நான் ஏறிக்குவேன், நான் உங்கள் கூடலாம் வரமாட்டேன் என்பதாக மறுக்கிறான். அப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப திரும்ப கேட்குறாங்க, கெஞ்சுறாங்க அல்லாஹ்கிட்ட. அல்லாஹ் சொல்லிட்டான், அந்த பார் என்னுடைய எண்ணத்தில் அவன் கப்பலில் ஏறணும் என்பதா ஈமான் கொள்ளணும் என்பதாக இல்லை, நான் நினைக்கல, நீங்கள் நினச்சி நான் என்ன செய்ய முடியும், என் எண்ணத்தை தான் நிறைவேற்றுவேன் என்பதாக சொல்லி அல்லாஹு தஆலா அவனுடைய எண்ணத்தை தான் பூர்த்தி செய்தான். ஒரு பெரிய அலை ஒன்று வந்து அங்கேயே உள்ளே கொண்டு போயிடுச்சு, கண்ணு முன்னாலேயே செத்து போயிடுறான். பிறகு அல்லாட்ட இஸ்திக்பார் செய்கிறாங்க, பாவ மன்னிப்பு தேடுறாங்க. இது குர்ஆன் சொல்லக்கூடிய செய்தி. ரெண்டாவதாக என்ன பார்த்தோம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நினைத்தது ஒன்று, அல்லாஹ் தன்னுடைய காரியத்தில் தான் அவன் நிலையாக இருந்தான். அவன்தான் தன்னுடைய காரியத்தில் காலிப் உயர்ந்தவனாக, அது மிகைத்தவனாக அல்லாஹ் தான் இருந்தான். இரண்டாவது செய்திங்களா, அடுத்தா போல நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலம் வருகின்றது. நபீனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய இட்ட கனவை, அல்லாஹ் கனவுல காட்டின செய்தியை அதை சரிப்படுத்துவதற்காக, செயல்முறையில் காட்டுவதற்காக வேண்டி தன்னுடைய மகனாரை அல்லாஹ்வுக்காக அறுத்து குர்பானி செய்ய போகிறாங்க. போனால் கத்தியெல்லாம் நல்லா தீட்டியாச்சு, நல்ல ஷார்ப்பு எல்லாம் இருந்துச்சு. அறுக்கிறாங்க அறுக்கிறாங்க அறுக்கிறாங்க, என்னாச்சு, அறுபடவில்லை. இப்படி பரட்டி போட்டு அறுக்கிறாங்க, முதுகு பக்கமாக கழுத்தில் பின்னால் புரடையில், எப்படி அறுத்தாலும் அறுக்கவே இல்லை. ஏன்னா அல்லாஹ்வுடைய எண்ணம் அறுக்க வேண்டும் என்பது அல்ல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த எண்ணம் அறுத்து தான் ஆகணும். அல்லாஹ் நினைச்சது அவர்கள் அறுக்கப்படக்கூடாது, இவங்க நினைக்கிறது அறுக்கணும். என்ன நடந்தது, அல்லாஹ் நினைச்சது தான் நடந்துச்சு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நினைச்சது நடக்க இல்லை. அதான் சொன்னான், வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி, அல்லாஹு தஆலா தன்னுடைய காரியத்திலே அவன்தான் மிகைத்திருப்பான். யாருடைய எண்ணமும் அங்கே நடக்காது, அல்லாஹ் நினைச்சது தான் நடக்கும். ஏன்னா லா யுஸ்அல் பிஹி, அல்லாஹ்ட்ட எதையும் கேட்க முடியாது. ஏன் அது நடந்துச்சு, ஏன் செஞ்சேன், அல்லாஹ்ட்ட கேட்க முடியாது. மக்கள்கிட்ட தான் அல்லாஹ் கேள்வி கேட்பான். அப்படிப்பட்ட கீர்த்தி மிக்கவன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. இது மட்டுமா, அந்த சூறாவில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்னாச்சுங்க, அவருடைய 11 சகோதரர்கள் சேர்ந்து நம்ம வாப்பா வந்து யூசுப் மேலே தான் ரொம்ப பிரியமாக இருக்கிறாங்க, நம்மளையெல்லாம் சரியாக கண்டுக்கலைங்கிற அந்த தவறான கண்ணோட்டத்திலே அவர்களை காலி பண்ணிடணும், உலகத்திலிருந்து இல்லாமல் ஆக்கிடணும், சாகடிச்சிடணும் என்பதாக சொல்லி அவர்களை அழைத்து சென்று பாடம் கிணத்துல திறந்தாங்களா. நம்ம தெரிஞ்ச சரித்திரம் தான். இவங்க நினைப்பு என்ன, எல்லாருடைய நினைப்போம் அவரை கொண்டுடணும், இல்லாமல் ஆக்கிடணும், அவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது, நம்ம 11 பேர் தான் பிள்ளையாக இருக்கணும் என்பதாக நினைக்கிறாங்க. அல்லாவோட என்ன செஞ்சான் பார்த்தீங்களா, அல்லாஹ் நினைச்சான், போடுங்கப்பா, எங்கே பட்டாலும் போடுங்க, நான் பார்த்துக்கிறேன் என்பதாக சொல்லி எப்பவுமே போகாத அந்த பாழடைந்த கிணற்றின் பக்கம் ஒரு கபீலாவை, ஒரு கூட்டத்தை அனுப்புனான். தண்ணி தேவை ஏற்பட்டு அதை போய் தேடுறாங்க. இழுத்தா அந்த வாளியிலே அழகான முறையில் எடுத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வந்துடுறாங்க. அவர்கள் பல இடங்களிலே விற்கப்பட்டு கடைசியாக அந்த மிஸ்ருடைய சந்தையில் விலை பேசப்படுகின்றார்கள் அடிமையாக.
அவர்களின் அழகையும் அவருடைய அந்த குணங்களையும் லட்சணங்களையும் பார்த்த மன்னன், அந்த நாட்டு அரசனாக இருக்கக்கூடிய அந்த அசீஸ் என்பவன் விலைக்கு வாங்கிறார். அவருக்கு குழந்தை இல்லை. அந்த அஜீஸ் கொண்டு போய் தன் மனைவிக்கிட்ட சொல்கிறார். அங்கே தான் இந்த ஆயத்தை வருது. மனைவிகிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறார்? அக்ரிமி மஸ்வாஹும் அசா என்ஃபவுனா அவனத்தஹிதஹு வலதா. ரொம்ப அழகான பிள்ளையா இருக்குது, நம்மளுக்கே பிள்ளை இல்லை, வாரிசாக கூட ஆக்கிக்கலாம், நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டு அழகாக இந்த பிள்ளைய நம்மளே வச்சுக்குவோம் என்பதாக சொல்லி, கதாலிக மக்கன்னாலி யூசுஃப் அபில் அர்லி வலின் வல்லிமஹு மின் தஅவீலில் அஹாதீஸ் வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். அவர்களுக்கு எந்த சகோதரர்கள் சாகடிக்கிறதுக்கு ஒன்று போட்டாங்களோ அல்லாஹ் என்ன செஞ்சான்? அவர்களை காப்பாற்றுறது மட்டுமில்லாமல் நாட்டுடைய பெரும் ஆளக்கூடிய ஆட்சியாளராக மாற்றுகின்றான். அல்லாஹ்வுடைய முடிவு தான் நிரந்தரமாக இருந்தது. மனிதர்கள் நினைத்தது நடக்க இல்லை. இந்த ஒரு செய்தி எல்லாம் குர்ஆன்ல சொல்லுவான். அடுத்தா போல ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லணும்னு சொன்னால் நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய செய்தி. நபீனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த தூர்சீனா மலையில் நெருப்பை காட்டுறான். இவங்க போகிறாங்க, நம்மளுக்கு தெரியும், அதிகமாக பார்த்துருக்குறோம், விளங்க வேண்டிய செய்திக்கு நம்ம வந்துடுவோம். அங்கே போன உடனே செருப்பை கழட்டி பரிசுத்தமான இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு சொன்னாங்க. கழட்டினாங்க. அவர்களுக்கு நான் உங்களை நபியாக ஆக்கிட்டேன் அல்லாஹ் சொல்லி உத்தரவு கொடுத்தான். ஃபக்லஅனா அலைக இன்னக பில் வாதில் முகத்தஸி துவா இத்ஹபு இலா ஃபிர்அவுன இன்னஹு தகா. இந்த ஃபிரௌன் இருக்கான், நாட்டுடைய மன்னன் இருக்கிறான் இல்லையா, ரொம்ப அநியாயம் பண்ணுறான். நான் தான் கடவுள், நான் தான் பெரிய கடவுள், என்னை தான் வணங்கணும், என்னை தவிர வணக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு பெருமை அடிச்சுட்டு இருக்கிறான். நீங்கள் என்ன செய்றீங்க? அவங்ககிட்ட நேராக போங்க, போயிட்டு ரப்பு ஒருத்தவன் இருக்கிறான், அவனுடைய தூதரனை நீங்கள் சொல்லுங்கள், சொல்லி தீனின் பால் அலைங்க, அவனை ஒத்துக்க வைங்க, அல்லாஹ்வுடைய அடிமை என்பதாக சொல்லி சொன்னாங்க. எனக்கு கொஞ்சம் வாய் திக்கலாக இருக்கும், என்னுடைய சகோதரர் ஹாரூன் ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவரையும் நான் சேர்த்து அழைச்சிட்டு போவான்னு கேட்டாங்க. 2 பேருமாக போங்கன்ட்டான். இந்த 2 பேரும் போகிறாங்க. அல்லாஹ் சில மோஜிசாத்துக்களை எல்லாம் கொடுத்தான். கைத்தறி கீழே பட்டா பாம்பா மாறுறது, ஜோப்பில் கையை போட்டு கொடுத்தா பளபளன்னு மின்னக்கூடியது, இப்படியெல்லாம் அற்புதங்கள் வச்சுருக்குறாங்க. அங்கே போய் பேசுகிறாங்க, இந்த அற்புதத்தை காட்டுறாங்க. அவன் என்ன சொன்னான்? இதெல்லாம் என்ன பெரிய செய்தி, உன்னை விட பெரிய பெரிய வித்தக்காரங்க, பெரிய பெரிய ஜான்பவானுங்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்கள வச்சு உன்னை தோக்கடிக்கிறேன் பார், என்கிட்ட வந்து நீ உன்னுடைய கண்கட்டி வித்தையெல்லாம் காட்டுறியா என்பதாக சொல்லி கிண்டலாக பேசினான், கேலியாக பேசினான். இல்லை இல்லைப்பா, இது அல்லாஹ்வுடைய மோஜிசா, இது என்னுடைய சொந்த சக்தி மந்திரம் தந்திரமெல்லாம் இல்லை என்று சொன்ன பொழுது, இல்லை இல்லை உன்னை தோக்கடிச்சே காட்டுறேன் என்பதாக சொல்லி ஒரு நாளை குறிப்பிட்டு அந்த நாளிலே வந்திருப்பா, மக்களையெல்லாம், அந்த நாட்டு மக்களையெல்லாம் ஒன்று கூட்டிடுவோம், நம்ம நாட்டில் உள்ள எல்லா இந்த வித்தைக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, குடுகுடுப்பக்காரங்க, இந்த பாம்பாட்டி எல்லாம் கூப்பிட்டுருவோம், உன்னுடைய வித்தையை நீ காட்ட, அவங்க வித்தையை அவங்க காட்டட்டும், யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம், உன்னை தோக்கடித்தே தீருவேன் என்பதாக சொல்கிறோம். அப்படியா, சரி. போயிட்டு அந்த குறிப்பிட்ட நாளும் வந்தது. அண்ணன் தம்பி 2 பேரும் போகிறாங்க. போனால் எதுக்காக போகிறாங்க? ஃபிரௌனை ஈமான் கொள்ள வைக்கிறதுக்காக தான் போகிறாங்க. ஃபிரௌன் ஈமான் கொள்ள வேண்டும் என்பது யாருடைய எண்ணம்? அல்லாஹ்க்கு தான் அனுப்புகிறான். இவ்வளோ ஊரையெல்லாம் கூட்டி பெரிய பந்தாவா போகிறாங்க. 2 பேரும் பெரிய கூட்டம் சேர்ந்துருக்கு, பெரிய பெரிய வடக்கையில் வச்சுருக்காங்க, தடி வச்சுருக்கிறாங்க, பாம்பாக மாற்றுவதற்கு பெரும் பெரும் கயிறுகளை மொத்த கயிறாக வச்சுருக்கிறோம். சரின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இவங்க எண்ணமெல்லாம் என்ன இருக்குதுங்க? இந்த ஃபிரௌனை எப்படியாவது இஸ்லாம் ஆக்கிடணும் என்பதாக போனாங்க. அதே மாதிரி கேட்டாங்க, நீ போடுறியா நான் போடுறியான்னு சொன்னோடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் நீங்கள் முன்ன போடுங்க, போட்டாக்கா அந்த மைதானம் பூராவும் பாம்பு நெடியுது. அல்லாஹ் சொன்னான். அதை பார்த்து உனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. அப்போ சொன்னான் அல்லாஹ், பயப்படாதீங்க, தூக்கி போடுங்க, அது என்னுடைய சக்தி, அது எல்லாத்தையும் விழுங்க போகுது பாருன்னு தூக்கி போட்டாங்க. இது பாம்பாக மாறி எல்லாத்தையும் முழுங்கிட்டு தனியாக நின்றுச்சா. யார் ஈமான் கொள்ளணும்? இதை பார்த்து ஃபிரௌன் ஈமான் கொள்ளணும்.
அவனுக்காக தான் இவ்வளோ வேலை நடந்திருக்குது. ஈமான் கொண்டது யார்? அந்த வந்தாங்க இல்லையா வேடிக்கை பார்க்க, அந்த வித்தை காட்டுறதுக்கு அந்த ஜாதுகர்கள், அந்த ஆளு எல்லாம் சஜதும் லஹு, எல்லாம் சஜிதால ஊருதான், எல்லாம் சஜிதால விழுந்து காலு சொன்ன சொல்கிறாங்க, இன்னா ஆமன்னா பிரப்பி ஹாரூன வ மூசா, இந்த மூசாவுடைய ஹாரூனுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோன்ட்டாங்க. இவங்க யோசனை பண்ணுறாங்க, என்ன நம்ம வந்த வேலை என்ன? இந்த ஃபிரௌனை ஈமான் கொள்ள வைக்க தானே வந்தோம். இந்த ஃபிரௌனை ஈமான் கொள்ளலை, மாறா யார் ஈமான் கொள்கிறான்? பெரிய கூட்டம், இந்த வித்தகாரங்கள்லாம் ஈமான் கொள்கிறாங்க. வந்துட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மனசில் ஒரே எண்ணம், இது என்ன இது புதுசாக இருக்குது, நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே இது. யார் அவனோட ஈமானுக்குள்ளே வைக்கிறதா லிஸ்ட்டு? இல்லை, ஃபிரௌனை ஈமானில் கொண்டாடணும். அல்லாஹ்க்கு தான் அனுப்பிச்சான், போயிட்டு வான்னு சொல்லிட்டு தம்பியை சேர்த்து அழைச்சிட்டு போனாங்க. லிஸ்ட்லேயே இல்லை. இந்த தந்திரக்காரங்க மந்திரக்காரங்கள்லாம், இந்த ஜாதுகர்லாம் இஸ்லாத்தில் வருவாங்க, அவங்கள போய் கூப்பிடுங்கன்னு நல்லா எனக்கு சொல்லவும் இல்லையே, இது என்ன மாற்றம்னு நடந்து போச்சேன்னு சொல்லிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கல்புல இது என்னவா இருக்கும், ஏன் இப்படி நடக்குது, ஏன் அல்லாஹ் அப்படி செஞ்சான், நம்மளுக்கு வாக்கு மாற்றம் செஞ்சுட்டானா இல்லையா? அல்லாஹ் நினைத்ததே முடிக்கக்கூடியவன், சொல்லுவான், அவன் வேறு மாதிரி செஞ்சு காட்டுவான், அதில் ஒரு கயிறு இருக்கும். ஏன்னு சொல்லி அல்லாட்ட கேட்க முடியாது. வஹுவ லா யுஸ்அல், அவன்கிட்ட எதையும் கேட்க முடியாது. வஹும் யுஸ்அலூன், அவங்க தான் கேட்கப்படுவாங்க. யார்? மனிதர்கள் தான் அல்லாஹ்க்கு பதில் சொல்லி ஆகணும். அல்லாஹ் யாருக்கு பதில் சொல்ல வேலை இல்லை. அவன் காலிபுன் அலா அம்ரிஹி, தன்னுடைய காரியத்தில் மிகைத்தவன். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு புரியலை, ரெண்டு பேரும் குழப்பிக்கிறாங்க, என்னன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்தப்பல கூப்பிட்டான். திருச்சினா மலைக்கு கொஞ்சம் வேதம் கொடுக்கணும் வாங்கன்னு போனால் கேட்குறாங்க, இந்த கேள்வி தான் கேட்டாங்க. யா அல்லாஹ், நீ சொன்ன மூஞ்சிதாத்துக்களை எல்லாம் எனக்கு கொடுத்த, போனோம், நீ சொன்ன வேலை அங்கே நடக்கலை, அந்த ஒரு ஆள் ஈமானுக்கு வரல பாருங்கள், அவ்வளோ பேர் ஈமானுக்கு கொண்டாங்களே, என்னென்ன புரியல, ரகசியம் என்னன்னு தெரியல என்பதாக கேட்ட பொழுது தப்சீர்களில் எழுதுவாங்க, நேரடியாக குரானில் இல்லை, அது தப்சீர்களில் அதனுடைய விளக்கம் வருது. அல்லாஹ் சொன்னானா, அங்கே தான் ரகசியம். ஏன் ஈமான் கொண்டாங்க? அல்லாஹ் ஈமான் கொள்ள வைக்கிறது அவனுடைய கையில் இருக்குது. ஈமானை கொடுக்கறது எதுக்கு ஈமான் கொடுத்தான், ஏன் இவனுக்கு கொடுக்கல அவங்களுக்கெல்லாம் கொடுத்தான் என்று சொல்லும் பொழுது தப்சீர்கள் ஒரு விளக்கம் சொல்லுவாங்க. இந்த சுன்னத்தை பின்பற்றுறதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, இத்திபாய சுன்னத், நபிகளாருடைய சுன்னத்தை முறையாக பின்பற்றுபவர்கள் அல்லாஹ்வுடைய அன்புக்கு ஆளாகுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்திற்கு ஆளாகுகின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பல முசீபத்துகள் விட்டு பாதுகாக்கிறான், அவர்களுக்கு மறுமையில் ஷஃபாஅத்து சொல்வோம். எப்போ? இத்திபாய சுன்னத், சுன்னத்தை சரியாக பின்பற்றுவது என்பது ஒரு மசாயில் சட்டம் இருக்குது பொதுவாக. அல்லாஹ் சொன்னானா, இந்த ஃபிரௌனும் ஹாரூனும் போனாங்க இல்லையா, போக பார்த்து அங்கே ஒரு காட்சி நடக்குது. ஏன்னா அந்த வித்தக்காரங்களாம் இருக்கிறாங்க இல்லையா, நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க. இந்த மோடி வித்தக்காரவங்களாம் அவனோட ட்ரெஸ் எல்லாம் தனியாக ஒரு மாதிரியாக இருக்கும், அதுக்கு மாதிரி இல்லையா, தலையில் தொலைப்ப மாதிரி கட்டியிருப்பான், ஒரு மாதிரி கலர் துணியெல்லாம் போட்டிருப்பான். அந்த வித்தக்காரன் பிறகு ஒரு மாதிரி பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம், இவன் குடுகுடுப்பக்காரன்டான்னு சொல்கிறோமா இல்லையா. அது மாதிரி அந்த குடுகுடுப்பக்காரன் அந்த வித்தக்காரன் பிறகு ஒரு மாதிரி ட்ரெஸ்ஸாக இருக்கிறான். இந்த மூசாவும் ஹாரூன் எப்படி இருக்கிறாங்க? வேறு ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க, ஜிப்பா போட்டுக்கிட்டு. இந்த ரெண்டு பேரும் தனியாக பிரிவினையாக தெரியுறாங்க. அப்போது அந்த குழுவுக்கு பார்வையாளராக சில ஒரு குழு நிர்பாட்டப்பட்டுச்சு. அவங்க தான் முடிவு சொல்லணும். எப்படி கிரிக்கெட் டீமில் வச்சுருக்கிறாங்க இல்லையா, முடிவு சொல்லக்கூடிய அந்த பார்வையாளர்கள். அந்த முடிவு சொல்லக்கூடிய பார்வையாளர்கள் என்ன சொன்னாங்க, இல்லை இல்லை, இது போட்டி சரியில்லை, இது நம்மள்கிட்ட விளையாட்டுக்கு இந்த வித்தை காட்டுறதுக்கு ஆள் வந்தாங்கன்னா எல்லோரும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸாக இருக்கணும். எப்படி இருக்குண்ணா? ஒரே ட்ரெஸ்ஸாக இருக்கணும். ஒன்று இந்த ரெண்டு பேரை மாதிரி அவங்கள மாற்றுங்க, இல்லை அவங்க ட்ரெஸ்ஸில் இவங்க ரெண்டு பேரையும் வர சொல்லுங்கன்னு சொல்லி, அப்போ தான் சரியாக இருக்கும். அவங்க ட்ரெஸ்ஸு வேறு, இவங்களுடைய ட்ரெஸ் வேறு யாருக்கு, பேட்டர்ன் வேறு யாருக்கு, ஒரே மாதிரியாக இருக்கும். ஒன்று ஃபிரௌன் சட்டம் போட்டான், நீங்கள் ரெண்டு பேரும் அந்த ஆளுவோட மாதிரியே நீங்கள் ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கோங்க, குடுகுடுப்பு மாதிரியே வாங்க என்று சொன்ன உடனே இந்த ரெண்டு பேரும் போய் அவனோட மாதிரியே வேஷப்பட்டு வந்தாங்களாம். யார்? மூசாவும் ஹாரூனும் அந்த ஜாதுகர மாதிரியே வந்துட்டாங்க. வந்தால் அல்லாஹ் பார்க்குறான். இதுதான் இத்திபாய சுன்னத், சுன்னத்தை பின்பற்றுவதில் உண்டான சிறப்பு. ஃபிரௌன் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கிறான், ஈமான் கொள்ள வேண்டியது அவன்.
இங்கே என்ன நடக்குதுங்க? என்னுடைய கலீமுல்லா, அவருடைய சகோதரர் ஹாரூன், என்னுடைய நபி, இந்த 2 பேர் மாதிரி இத்தனை பேரும் இருக்கிறாங்க இல்லையா? இந்த 2 பேருடைய தோற்றத்தில் இவங்க போட்ட ட்ரெஸ்ஸு மாதிரி, இவங்க அணிஞ்சிருக்கிற அந்த மணி திணி மாதிரி எல்லாரும் தெரியறதுனால அல்லாவுக்கு அவன் போட்ட சட்டத்தில் ஒரு மாற்றம் பண்ணிட்டான். வீரத்து வந்துருச்சான். என்னுடைய நபியை மாதிரி, என் கலீம மாதிரி இந்த ஆளும் எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா? அதுக்காகவும் கொடுத்துட்டான். அதுக்காக வேண்டி அவ்வளோ பெரிய எல்லாத்தையுமே நான் மூவினாக்கி விட்டான். இந்த ட்ரெஸ்ஸுக்கே, இந்த தோற்றத்துக்கே, இதை தான் கிதாபல்ல எழுதுவாங்க. ரசூல்லாவுடைய தோற்றத்தில் வாங்க, அவர் ரசூல்லா மாதிரி தோற்றத்தை நீங்கள் உங்கள் தோற்றத்தை வச்சுக்கோங்க. புதுசாக இஸ்லாத்தில் சேர ஆள்கள் சஹாபாக்கள் வருவார்களே, ஆனால் மதீனாவுக்கு ரசூல்லா சபையில் உட்கார்ந்துருக்கும்போது யார் ரசூல்லான்னு தெரியாது. இதில் யார் ரசூல் என்பதாக வரவங்களுக்கு தெரியாது. ஏன்னா எல்லாம் அது மாதிரியே இருப்பாங்க. எப்படி? ரசூல்லா மாதிரியே ட்ரெஸ்ஸு, அவங்கள மாதிரியே பேச்சு, அவங்கள மாதிரியே சிரிப்பு, அவங்கள மாதிரியே பார்வை, இது எல்லாம் ஒரே மாதிரியான தெரியுது. அந்த அளவு பின்பற்றுவாங்க. ரசூலா என்ன சொல்கிறாங்க? வஸ்மாவு, சபைக்கு வருவீர்களேயானால் சொல்லுவதை கவனமாக கேளுங்க, இஜ்லிசு, முறையாக அமருங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. வஸ்மஉ வஜ்லிசு, சொல்கிறத நல்லா கேளுங்க, முறையாக அழகாக நெருங்கி வந்து உட்காருங்கன்னு சொல்லும் பொழுது ஒரு சஹாபி வர்றார் உள்ள. இந்த இஜ்லிசுன்னு சொல்லும்போது என்ன செஞ்சாங்க? சஹாபி வழியிலே உட்காண்டார். அப்படி இருக்கும் என்ன செஞ்சார்? அந்த வழியிலே உட்காந்துட்டாருங்க. எல்லாம் தெரியும், என்ன வழியில் உட்காந்துட்டீங்க? நான் உள்ளே வரும்போது ரசூல்லாவுடைய வாயில் உட்காருங்கன்னு வந்துச்சு, நான் உட்காந்துட்டேன். உடனே ரசூல்லா உடனே அமல். இதுதான் இத்திபாய் சுன்னத். அப்போது இந்த 2 பேரை மாதிரி இந்த ஜாதுவர் எல்லாம் ஒரே மாதிரி தெரிஞ்சதுனால அவ்வளோ பேருக்கு ஈமான் கொடுத்துட்டான் என்பதாக அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க. இப்போ நம்ம என்ன சொல்ல வந்தோன்னு கேட்டால், அல்லாஹ் தான் மிகைத்தவன். நிறைய செய்தி ஒரே ஒன்று சொல்லி முடிச்சிடுவோம். திருக்குரானில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் தஆலா கண்டிக்கிறான். ஒரு இடத்துல யாரை? தன்னுடைய ஹபீப் அவர்களை அல்லாஹ் கண்டிக்கிறான். என்னன்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மனைவிமார்களுடைய இல்லங்களிலே ஒரு நாளைக்கு ஒரு வீட்டில் தங்கிட்டு வழக்கம். மனுஷன் தானே, பெண்கள் எல்லாம் எல்லாருடைய கல்விலையும் அந்த செக்காலத்தி எண்ணம்னு ஒன்று இருக்கு இல்லையா? பின்ன பார்க்குறது, அங்கே எப்படி வந்துக்கிறாங்க, இப்படி எல்லாம் இப்போ நோட்டு போட்டதெல்லாம் இருக்கும், இல்லாமல் இல்லை, மனிதர்கள் தானே. அப்போது ஸைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களில் ஒருத்தவங்க, மதீனா மக்கால உள்ளவங்க, ஈமான் கொண்டு வந்தவங்க. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டில் இரவு தங்கிட்டு மறுநாள் ஹப்ஸா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு வரணும். அவங்க உமர் கத்தாப் அவர்களுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இங்கே தங்கிட்டு வரதை பார்க்குறாங்க. வந்த உடனே ஸல்லல்லாஹு வந்து உட்காந்தாங்க. உட்காந்துட்டு பெருமையாக சொன்னாங்க, ஸைனப் வீட்டில் தேன் கலந்து எனக்கு ஒரு பானம் கொடுத்தாங்க, தேன் கலந்த ஒரு பானம் தந்தாங்க, நான் குடிச்சிட்டு வந்தேன். நான் இவ்வளோதான். தேன் கலந்த ஒரு பானத்தை தந்தார்கள், அதை நான் குடித்தேன் சந்தோஷமாக. அவங்க மனசில் என்ன போய் தரல, ஆஹா நம்ம நல்ல பேர் வாங்கிறதுக்கு முன்னால் அந்த பொண்ணு நல்ல பேர் வாங்கும் பொழுது நான் சொல்லிவிட்டு டக்குன்னு அதான் ஒரு வாசனை வருது, நீங்கள் வந்து ஒன்று வாயிலேருந்து ஒரு மாதிரியான துர்வாடை வீசுதா அப்படின்ட்டாங்க. ரசூலுல்லாஹை பார்த்து சொல்லிட்டாங்க, என்ன அப்படி சொல்லிட்டேன், தேன் எவ்வளோ சிறந்த மருந்து, போக்குவரத்து, இது எல்லாம் எந்த மனைவியுடைய உள்ளத்தையும் கொஞ்சம் கூட கிசங்களை வைக்க மாட்டாங்க, குறை சொல்ல மாட்டாங்க. அப்படியா, சரி இனிமேல்லாம் நான் தேனை சாப்பிட்றத விட்டுடுறேன் அப்படின்னாங்க. லேசாக தான் சொன்னாங்க, இனிமேலே தேன் சாப்பிடுவதை நான் விட்டு விடுகிறேன் அப்படின்னாங்க. இந்த ஒரு வார்த்தை தான் அல்லாவுக்கு பிடிக்கல. அல்லாவுக்கு என்ன செய்யலை? அப்போ நகல் தேனின்னு சொல்லி சூறாவே இறக்கி வச்சுருக்கிறான். தேனில் உண்டான சிறப்பு அம்சங்களை ஹதீஸ் ரசூல் நிறைய சொல்கிறாங்க. வயிற்று வலிக்கா, உன்னுடைய கண்கள் பார்வைக்கா, நிறைய வைத்திய குறிப்புகள் இருக்குது. ரசூல் சொன்ன வார்த்தைகள். நான் இனிமேல் குடிக்க மாட்டேன்னு அல்லாவுக்கு கோவம் வந்துச்சு.
ஒரு ஆயத்தல்ல இறங்கிட்டான். யா ஐயுஹன் நபியு லிமா துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத்திக. உம்முடைய மனைவிகளை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஹலாலாக்கியதை நபியை எப்படி நீங்கள் ஹராமாக்கலாம்? எப்படி நீங்கள் ஹராம்னு சொல்லுவீங்க? ஹராம்னு சொல்ல இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க இல்லையா? இப்போ ஹராமாக்கிடுதுன்னு அர்த்தம், வெறுத்ததாதுன்னு அர்த்தம். எப்படி நீங்கள் ஆக்கலாம்? தப்பு அப்படின்ட்டான் அல்லாஹ். மன்னிப்பு கேட்டாங்க. இப்படி அல்லாஹு தாலா எதை நினைக்கிறோம் அதுதான் நடக்கும். எந்த நபி நினைச்சாலும் அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் நிறைவேறாது. வல்லாஹு காலிபுன் அலா அம்ரிஹி. அல்லாஹ் தன்னுடைய செயலிலே அவனே மிகைத்தவன், நினைத்ததை செய்து காட்டக்கூடியவன். வலாக்கின் அக்ஸரன் நாஸி லா யஅலமூன். அல்லாஹு தாலாவுடைய அந்த வீரியத்தை, சக்தியை, அல்லாஹு தாலாவுடைய ஆளுமையை, வல்லமையை அதிகமான மக்கள் விளங்கவில்லையே என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த சூராவின் ஆயத்தில் சொல்லி காட்டுகின்றான். எனவே அல்லாஹு தாலாவுடைய வல்லமையை, அவனுடைய அருளை, அவனுடைய தன்மையை, அவனுடைய மகஃபிரத்தை, மறுமை வாழ்க்கையை, மன்னிக்கும் தன்மை எல்லாத்தையும் விளங்கி அல்லாஹ்வுடைய அருளை பெற்று அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு இம்மையிலும் வாழ்ந்து மறுமையிலும் சிறப்பு அடையக்கூடிய நல்லவர்களிலே அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.